ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 3 பிரதோஷம். இந்த ஒரு நாளில் நாம் எங்கு சென்றாலும் இந்த ஒரே ஒரு பொருளை நம்மளுடனே நாம் வெளியில் செல்லும் பொழுது எடுத்து சென்று வந்தோம் என்றால் நாம் தொடங்குகின்ற காரியமோ அல்லது எந்த ஒரு காரியத்தை நினைத்து நாம் செல்கின்றமோ அந்த காரியமானது நமக்கு வெற்றியை தேடி கொடுக்குமாம். அந்த பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் சிவபெருமானுக்குரிய பொருள். எப்பொழுது பிரதோஷம் வந்தாலும் அந்த பிரதோஷ நாட்களில் நீங்கள் காலையில் குளித்துவிட்டு அந்த நாள் முடிவும் வரை நீங்கள் இந்த ஒரு பொருளை உங்களுடனே உங்களுடைய மணி பர்சிலோ உங்களது பையிலோ ஹேண்ட்பேக்கிலோ உங்களுடனே இருக்குமாடி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இப்படி மட்டும் நீங்கள் இந்த பிரதோஷம் நாள் முடியும் வரை வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். எதிரிகளால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே தீருமாம். அவ்வளவு சக்தி இந்த சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு பொருளில் இருக்கின்றதாம். அது என்ன பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அந்த பொருளானது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பொருள். அதாவது நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு பொருளை நீங்கள் தொடுவதற்கு முன்பு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும், குளித்திருக்க வேண்டும், விரதம் இருக்க தேவையில்லை, பூஜை செய்ய தேவையில்லை. பூஜை அறையில் அமர்ந்து ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு பொருளை நீங்கள் ஒரு பேப்பரிலோ அல்லது துணியிலோ கட்டி உங்களுடனே வைத்திருக்கும்படி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக இறுதியாக இந்த ஒரு பொருளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், தண்ணீர் இருக்கிறது அல்லவா, குடிக்கின்ற தண்ணீரிலோ அல்லது பூஜை அறையில் வைத்திருக்கின்ற தண்ணீரிலோ நாம் கலந்து அதனை குடித்து விட வேண்டுமாம். அந்த சிவபெருமானுக்குரிய பொருளை. சிவபெருமானுக்குரிய அந்த பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் விபூதி. அந்த விபூதியை நாம் முதலில் குளித்துவிட்டு சுத்தபத்தமாக பூஜை அறையில் அமர்ந்து சிவபெருமானுக்கு என்று ஒரே ஒரு விளக்கை நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றிவிட்டு அதன் பிறகு விபூதியை எடுத்து ஒரு பேப்பரிலோ அல்லது ஒரு துணியிலோ நாம் சிறிதளவு விபூதியை எடுத்து வைத்து கொண்டு அதனை நம்மளுடனே இருக்கும்படி நாம் வைத்திருக்க வேண்டும். இந்த பிரதோஷ நாட்கள் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ இந்த மாதிரி சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு பொருள், இது மட்டுமல்லாமல் வில்வ இலைகள், இதனை போன்று சிவபெருமானுக்குரிய பொருட்களை நம்மளுடனே நாம் வைத்திருப்பதனால் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். தேவையில்லாமல் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளானது தீர்ந்து விடுமாம். எனவே தவறாமல் இந்த பிரதோஷ நாளில் இந்த ஒரே ஒரு பொருளை உங்களுடனே வைத்திருக்கும்படி நீங்கள் இருங்கள். இந்த பிரதோஷ நாள் முடிந்தவுடன் இந்த ஒரு பொருளை எடுத்து நீங்கள் குடிக்கின்ற நீருடன் சேர்த்து குடித்து விடுங்கள். இதை போன்று நீங்கள் பிரதோஷ நாட்களில் செய்து வாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாம். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை. இதை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இதனை சொல்லி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காம நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.